Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மென்ஸுக்கு ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டோம். 100 பால் மேட்சஸ்ல உமன்ஸுக்கும் மேட்ச் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கே வந்து 7:15 வந்து உமன்ஸ் மேட்ச் நடத்துறோம். அது முடிஞ்ச உடனே அதே வென்யூல தான் வந்து மென்ஸுக்கும் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறதுல, ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறதுல ரொம்ப சூப்பர்வா இருக்கும். மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் இதுல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பர்டிகுலர் 1 மந்த்துக்கு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு லீடர் போர்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்லாம் கிடையாது, யார் வேணாலும் அது இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லீடர் போர்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்படி கிடையாது. யார் வேணாலும் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரைசஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்னா எடுத்தோன்னா இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமாலாம் இல்லை. ஜஸ்ட் வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ண டெபாசிட் பண்ணா கூட அதை நீங்க அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வந்து 1 மந்த்துக்கு அதை நீங்க திரும்ப வின் பண்ணுவீங்க, திரும்ப ஜாயின் பண்ணுவீங்க. அப்படியே பண்றப்போ அது கால்குலேட் ஆகும் இல்லைங்களா? அதுதான் இதுக்கான ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் லண்டன் ஸ்பிரிட்டுக்கும் ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் உமன்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 100 பால் மேட்சஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th ஆகஸ்ட் இரவு 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்குது. லார்ட்ஸ் லண்டன்ல தான் நடக்குது. லார்ட்ஸ் லண்டனை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே வெனு அப்படிங்கிறதுனால பிச் ரிப்போர்ட் அதே தான், சேம் தான். மென்ஸுக்கு என்னவோ அதே தான். நியூட்ரலான ஒரு வெனு, ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஆனா மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணுது மென்ஸ் மேட்சஸ்ல. பட் உமன்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. எப்பவுமே உமன்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க உமன்ஸை பொறுத்த வரைக்கும். நார்மலான பிச் ரிப்போர்ட்ல ஃபாஸ்ட் பாலர் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே உமன்ஸ் மேட்ச்னு எடுத்துட்டாவே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன் அதிகமா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாலுமே உமன்ஸ், அதாவது கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல இந்த வெனுல உமன்ஸ் எந்த மாதிரி விளையாடிருக்காங்கன்னா 127 தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வச்சிருக்காங்க. 54 விக்கெட்ஸ் போயிருக்கு. 26 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும், நான் சொன்ன மாதிரி 28 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் எப்பவுமே உமன்ஸ்ல வந்து அதிகமாவே இருக்கும். இந்த மேட்சும் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக தாங்க இருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசியா ஒரு 5 வருஷத்துல 2 டீமே வந்து ஒரு 7 முறை மோதி இருக்காங்க. அதுல லண்டன் ஸ்பிரிட் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் உமன்ஸ் தான் வந்து 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் உமன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் சொல்லி பாத்தீங்கன்னா ஜார்ஜியா ரெட்மைன் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜார்ஜியா ரெட்மைன் தான் வந்து அவங்க விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அடுத்ததா கார்டில கிரிஃப்ட், சார்லி நாட், அபின் ஆர்கோ, அடுத்ததா டேனியல் கிப்சன், சார்லட் டீன். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன். அடுத்ததா ஷாரா கிளீன், ஏவா கெரி, சோஃபியா மென்ரோ, ஈஷி வாங். இது வந்து லண்டன் ஸ்பிரிட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் ஓவல் இன்வெஸ்டிபிள் உமன் லாரா வின்ஃபீல்ட் ஹில். இவங்க தான் வந்து கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அவங்க தான் பண்ண போறாங்க. அதுதான் மெக்லானிங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அலெக்ஸ் கேப்சி, மர்சானக்க, பி சாக்ஃபீல்ட். அடுத்தது அமந்தா வெலிங்டன், ஆர் மெக்னால்ட், சோஃபியா ஸ்மால், ஜோனே கார்டன், தஸ்ஃபரன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டைசி கிப். இது வந்து ஓவல் இன்வெஸ்டிபிள் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் யாராருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மர்சானா கேப் அவங்களோட 4 ஓவர் அந்த 20 பாலுமே அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட்லயே வராங்க. அவங்க வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் அலிஸ் கேப்சியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவரும் பவுல் பண்ணுவாங்களான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அது இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸா யாரும் இல்லை.
அமந்தா வெல்லிங்டன் அவங்களோட 4 ஓவரை கம்பல்சரி போல் பண்ணிடுவாங்க. மர்சானா கப் அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 12 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா ஸ்மால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. மெக்டொனால்ட் அவங்க வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. அது அடுத்தது டெஸ்ட் அவங்க வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. மீதி டைசி கிப்புக்குலாம் வந்து பவுல் கொடுப்பாங்களானே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி ஜோனட் கார்டன் அவங்களும் வந்து பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய ஓவரை யார் பவுல் பண்ணோம்னா அலிஸ் கேப்சி தான் பவுல் பண்ணுவாங்க. ஒரு 3 ஓவர் மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் வரைக்குமே அவங்க பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது டாப் 6 பேர்லயே வின்ஃபீல்ட் டபுள் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல அவங்க ஆடக்கூடிய ரன்ஸ், பவர் பிளேலே வராங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சேஃபான ஹேண்டா இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் ஆயிடுறாங்க. தென் அடுத்தது அலிஸ் கேப்சி டபுள் ஆப்ஷன், பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட், மர்சானா கப் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட். தென் அமண்டா வெல்லிங்டன் 5th டவுன்லயே வந்துடுறாங்க. ஸோ 5th டவுன்லயே வரும்போது கண்டிப்பா கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல அவங்க பேட்டிங்க்கு வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 ஹை. அதை மட்டும் கிடையாது, அமந்தா வெல்லிங்டன் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல எல்லாத்துலயுமே அந்த டாப் 5 விக்கெட் டேக்கர்ல இவங்க வந்து இருப்பாங்க, லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்ல. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. குறிப்பா ஸ்லாக் ஓவர்ஸ்ல அந்த டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்போ டாப் 6 பேர்லயே 4 பேர் கிட்டத்தட்ட நமக்கு சேஃபான ஹேண்டா இந்த டீமுக்கு கிடைச்சிடுறாங்க. 5வது ஆப்ஷனா மெக்லேனிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மேட்ச் தான் ஏர்லியரா விக்கெட்டை விடுவாங்க. மற்றபடி கிட்டத்தட்ட 85% ஆஃப் மேட்சஸ்ல அவங்க ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்களோட ஸ்கோரை அடிச்சுட்டு போயிருவாங்க. 25 to 30 ரன்ஸ் சாலிடா ஆடிடுவாங்க. அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்குமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். மோஸ்ட்லி இந்த 30 yard சர்க்கிள்குள்ளேயே தான் இருப்பாங்க. வெளியே லாங் எல்லாம் பெருசா ஃபீல்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனா பேட்டரா அவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ கிட்டத்தட்ட 85% ஆஃப் மேட்சஸ்ல அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஏதாவது ஒரு சில மேட்சஸ்ல 10ல ஒரு மேட்ச் அல்லது 2 மேட்ச் தான் ஏர்லியரா விக்கெட் விடும், அது 10 ரன்னுக்குள்ள விக்கெட் விடும். அதை தாண்டி 85% மேட்சஸ்ல அவங்க வந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ 5 பேர் டாப் 6 பேர்ல நமக்கு 5 பேர் ரொம்ப 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 சேஃபர் சைடா நமக்கு கிடைச்சிடுறாங்க உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல பேட் அண்ட் பால் ரெண்டுமே கான்ட்ரிபியூட். அவங்க எதனால டபுள் ஆப்ஷன் சொல்லிடுறேன்னா இவங்க இவ்வளவு ரன் அடிப்பாங்க அவ்வளவு ரன் அடிப்பாங்களா இல்ல, பேட்டிங்ல அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம், பவுலிங்ல அவங்களுக்கு கண்டிப்பா பாயிண்ட்ஸ் வந்துடும். அது இல்லாம விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் உள்ள பவுலர்ஸ் இவங்க மர்சானா கப் இன்சிலா பவர் பிளேலே நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணுவாங்க, ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு விக்கெட் அவங்களுக்கு சாலிடா கிடைச்சிடும். குறிப்பா செகண்டாலாம் பவுல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இந்த டெத் ஓவர்ஸ்ல பெருசா அவங்க பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அந்த இன்சிலாவே பவர் பிளேல அந்த முதல் ஒரு 6-7 ஓவருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர் அவங்க முடிச்சிருவாங்க. அந்த 15 ஓவருக்குள்ள ஒரு ஓவர் போட்டு அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனா செகண்டா பவுல் பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ செகண்டா இவங்க பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க மர்சானா கப்க்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு முன்னாடி அலிஸ் கேப்சி வந்துடுறாங்க. பேட்டிங்லும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, பவுல் பண்றாங்க, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த 16 ஓவருக்கு அப்புறம் அமண்டா வெல்லிங்டன் இருந்து நம்ம மினிமம் 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தஸ்ஃபேன் இருந்து 1 ஓவர் எதிர்பார்க்கலாம். அலிஸ் கேப்சி கிட்ட இருந்து 1 ஓவர் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. செகண்டா போல் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்களான்னு கொஸ்டின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அலிஸ் கேப்சிக்கு நீங்க கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாரா வின்ஃபீல்ட் விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் கண்டிப்பா அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல அமந்தா வெல்லிங்டனுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ரிஸ்கா ஒரு கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 டீம் வரைக்கும் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட், அவங்களோட டெத் ஓவர்ஸ்ல அவங்க பவுல் பண்ணுவாங்க. குறிப்பா அதான் 16 ஓவருக்கு அப்புறம் மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் அவங்க பவுல் பண்ணுவாங்க. கடைசி கட்டத்துல ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த 5 பேர்ல இருந்து ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சோபியா ஸ்மால் அவங்க வந்து கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துருவாங்க. தென் தஸ்ஃபேன் அவங்களும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. வேற யாருக்கும் பெருசா ஆப்ஷன் சைஸ் இல்ல. இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல நம்ம யோசிக்கிறது இவங்க 2 பேரும் ஒரு விக்கெட் எடுப்பாங்க. ஒரு ஒன் சைட் டீம்ஸ்க்கு போறப்போ யாராவது ஒருத்தவங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப வேணா நீங்க தஸ்ஃபேன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறோம், கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேட்டிங் ஆர்டர் நீங்க செக் பண்ணணும். அதுல இந்த மெக்டொனால்ட் அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா எந்த டவுன்ல வராங்கிறத பார்க்கணும். பை சான்ஸ் அவங்க சம்டைம்ஸ் வந்து இந்த 2nd டவுன் 3rd டவுன்ல கூட வருவாங்க. 2 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. பை சான்ஸ் அவங்களோட டவுன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இருக்கு,
கொஞ்சம் மேல வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த தஸ் ஃபெரனுக்கு பதிலாக நீங்க மெக்டொனால்டுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாங்க, உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ரேங்க்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 6 பேர்த்துல நமக்கு 5 பேர் கிடைச்சிடுறாங்க, ரொம்ப சேஃபர் சைடா. கீழே இருக்க அந்த 5 பேர்த்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ் ஃபெரண்ட் ஒரு விக்கெட்டும் சோஃபியா ஸ்மால் ஒரு விக்கெட்டும் எடுப்பாங்க. மெக்டொனால்ட் அவங்களோட டவுன் டாப் ஆர்டர்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். தென் லண்டன் ஸ்பிரிட். ஸோ லண்டன் ஸ்பிரிட் உமன்ஸ்ல வந்து இதுல டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கணும். இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பவுலிங் ஆப்ஷன் லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. லைக் யாரா இருக்காங்கன்னா டேனியல் கிப்சன் இருக்காங்க, தென் ஈசி வாங் 2, சோஃபியா முன்ரோ 3, யுவா கிரே 4, சாரா கிளின் 5, சார்லி டீன் வந்து 6, தென் சார்லி நாட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம கிரேஸ் ஹாரிஸ் இருக்காங்க. ஸோ இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதுல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க, யார் அவங்களோட ஓவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனன்ட் டீமை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல லாரா வின்ஃபீல்ட் ரைட்டு, மெக்லானிங் ரைட்டு, அலிஸ் கேப்சி, மர்சானா கேப் இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால சார்லி நாட்டுக்கு அவங்களோட கம்ப்ளீட் ஓவரை கொடுப்பாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்க. அவங்களோட இந்த 4 ஓவருமே அவங்க பவுல் பண்ணுவாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். மினிமம் 1 ஓவரும் மேக்ஸிமம் 2 ஓவர் அவங்க பவுல் பண்ணலாம், லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால. அப்போ சார்லட் டீன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவரை கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. சாரா கிளின் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஈசி வாங் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் அவங்களோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் மினிமம் 3 ஓவர் அவங்க பவுல் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா டேனியலா கிப்சன் இவங்க 3 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸ்ல யுவா கிரே 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. சோஃபியா முன்ரோ மேபி 1 ஓவர் அல்லது 2வது ஓவர் கொடுக்கலாம். இப்படிதான் காம்பினேஷன்ஸ் இருக்கும். இதுல மெஜாரிட்டியான ஓவர்ஸ் யாராவது பவுல் பண்ண போறா, சார்லி டீன் அண்ட் சாரா கிளின் இவங்க 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. டேனியலா கிப்சன் 3 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. ஈசி வாங் அவங்களோட மினிமம் 3 மேக்ஸிமம் 4ங்கிற கான்செப்ட்ல ஓவர் பவுல் பண்ண போறாங்க. சரி, ஓகே. இதுல இப்ப எந்தெந்த பவுல் பண்றப்ப யார் இம்பார்ட்டன்ட், குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த ஈசி வாங் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல, குறிப்பா இந்த 20வது ஓவர் 19 அல்லது 20வது ஓவர் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் போடுவாங்க, கட்டர் பால்ஸ் போடுவாங்க. ஒரு சூப்பர்வான ஒரு பவுலர் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஈசி வாங்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேபி இந்த 1 விக்கெட்டுங்கிறது இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட்டா மாற சான்ஸ் அதிகம். சாரா கிளின் அண்ட் சார்லி நாட் 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் பவுல் பண்ணிடுவாங்க, தென் விக்கெட்டும் எடுப்பாங்க. குறிப்பா நிறைய எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற முறையெல்லாம் வந்து விக்கெட் எடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகம் சார்லி டீனுக்கு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்தாலும் ஒரு 10 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு டீனை பொறுத்த வரைக்கும். சாரா கிளின் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் இருக்காது, பட் பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இவங்க நிறைய எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற முறையில தான் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. நல்லாவே அவங்களுக்கு கொஞ்சம் பால் டர்ன் கிடைக்கும். கொஞ்சம் டர்னிங் ட்ராக், குறிப்பா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் அவங்க பவுல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும் யூஸ்டு ட்ராக்ல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அடுத்தது டேனியலா கிப்சன். இவங்களோட டவுன் எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுறத பொறுத்து இவங்களோட டவுன் எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அபிஷியல் லைனப்ஸ்ல மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க செகண்ட் டவுன் வருவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்லயும் வந்து ஒரு 20 ரன் கான்ட்ரிபியூட் இருக்கும், தென் பவுலிங்லயும் வந்து 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து ஆப்ட் ஆயிடுறாங்க. ஸோ சார்லி நாட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் நான் சொல்லுவேன். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் பேட்டிங்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா 20 ரன் சாலிடா அடிச்சிருவாங்க. குறிப்பா அந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா 20 ரன்னுங்கிறது அவங்கள்ட்ட சாலிடா கிடைக்கும். பை சான்ஸ் டவுன் மாறுது, அபிஷியல்ல வந்து அவர் ரொம்ப கீழே வச்சிருக்காங்கன்னா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் வராது, அவங்க பெருசா நம்ம பிக் பண்ண தேவையில்லை. செகண்ட் டவுன் வர போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம் வரைக்கும் நீங்க அவங்கள ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 3 பேத்துல இருந்து 2 பிளேயர் உங்களுக்கு ஃபேண்டசி டீம்ல வர சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதுல ரெட்மைனே, கிரேஸ் ஹாரிஸ், கார்டிலா கிரிஃப்ட் இந்த 3 பேத்துல இருந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ஆப்டா இருக்கக்கூடியவங்க ரெட்மைனே. அவங்க வந்து விக்கெட் கீப்பர் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென்
அவங்க ஆடக்கூடிய ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அப்படிங்கிறப்போ அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். த்ரெட் வைஸ் பாக்குறப்போ இன்சில அந்த மர்சானா கப்போட பவுல் அது வந்து அவங்களுக்கு பெரிய த்ரெட்டை கொடுக்கும். அதே மாதிரி பவர் பிளேலேயே அலிஸ் கேப்சி அவங்க பவுல் பண்ண கூட சான்சஸ் இருக்கும். இவங்களுக்கு எகென்ஸ்டா ஜார்ஜ் ரெட்மேனுக்கு எகென்ஸ்டா பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். நான் எதனால ஸ்லைட்லி அவங்க சேஃப்னு சொல்றேன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவங்க அடிக்கக்கூடிய ஒரு 15 ரன்னும் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா தெரியுது. அதர்வைஸ் கிரேசரிஸ்க்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல, காடிலா கிஃப்ட்டுக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல. இந்த ரெண்டு பேருமே எந்த மாதிரி கேட்டகரி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கிரேசரிஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடியவங்க, அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆடக்கூடியவங்க. கிரிஃப்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆடி பாலுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி ஆடக்கூடியவங்க. இந்த ரெண்டு பேர்த்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃப்னு பாத்தீங்கன்னா நான் கிரேஸ் ஹாரிஸை சொல்லுவேன். பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா ஒரு 15-20 ரன் அடிச்சிட்டா கூட அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப்ல மட்டும்தான் இருக்கும். கிரேஸ் ஹாரிஸ்க்கு கண்டிப்பா ஒரு கேச்சஸ் பிடிப்பாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் ரெட்மேனே, கிரேஸ் ஹாரிஸ், தென் சார்லி நாட் செகண்ட் டவுன் வராங்கன்னா அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து பார்க்கலாம் 50-50 ஆப்ஷன்ஸ்ல. அப்படி இல்லைன்னா அவங்க வேண்டாம். தென் டேனியல் கிப்சன், இந்த 3 பேரும் டாப் ஆர்டர்ல டாப் 6 பேர்த்துல இம்பார்ட்டன்ட். அண்ட் சார்லி டீன் அண்ட் சாரா கிளின் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த டீம்ல இருந்து நம்ம ஒரு 5 பேர் வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட், போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. பவுலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசி வாங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து உங்களுடைய டீம்ஸ்க்கு அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பிளேயர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ரெட்மேனே, கிரேஸ் ஹாரிஸ், சார்லி டீன் அண்ட் சாரா கிளின், டேனி கிப்சன் இந்த 5. தென் ஈசி வாங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 6. சார்லி நாட் அவங்க வந்து 7வது ஆப்ஷன். இந்த 7 பேரும் லண்டன் ஸ்பிரிட் உமன்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. மல்டிபிள் டீம்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க ட்ரை பண்றது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து பெருசா டாப் ஆர்டர்ல ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல பெருசா இல்லைங்க. நம்ம ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட் டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் வந்து அந்த டீமுக்கு கொஞ்சம் ரன் டேக் டீம் கேட்டகரி மாதிரி தான் இருக்காங்க. பெருசா டீம்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லைக் மர்சானா கேப், அலிஸ் கேப்சி, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அமந்தா வெலிங்டன், இப்படி இந்த 3 பேருமே தான் மாத்தி உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்லயுமே இவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாகவும் இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்க்குமே ரொம்ப ஆப்டான ஆப்ஷனாகவும் வந்து இவங்க தான் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.